சோனா, சீக்கிரமா கதவு தர, மழை ரொம்ப அதிகமா பெய்யுது. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், சீக்கிரமா கதவு தர. கோரியோட இந்த சத்தத்தை கேட்டதும் சோனா குருவி தன்னோட வீட்டு கதவை திறக்க கோரிக்காவும் அவசர அவசரமா வீட்டுக்குள்ள போச்சு. அழுதுகிட்டே தன்னோட வீட்டுக்குள்ள வந்த கோரிக்காவத்தை பார்த்த உடனே சோனா குருவி அதிர்ச்சி ஆயிடுச்சு. கோரியக்கா, என்னாச்சு? எதுக்கு அழுவுறீங்க? சோனா, நீ இந்த நியாயத்தை கேளு. இந்த மழை நேரத்துல எதுக்கு எடுத்தாலும் காலேஜி என்கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டே இருந்தாரு. இன்னைக்கு அந்த மாதிரி சண்டை போட்டவரு திடீர்னு என்ன கை நீட்டி அடிச்சிட்டாரு. என்னால தாங்க முடியல, அதான் அழுதுகிட்டே வீட்டை விட்டு கிளம்பி இங்க வந்துட்டேன். கோரியக்கா, காலண்ணாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியும் இல்ல? காலண்ணனுக்கு எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும். அவரை பத்தி தெரிஞ்சு நீங்களே எதுக்காக அவர்கிட்ட சண்டை போடுறீங்க? பேசாம அடங்கி போங்க. கோபம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க செஞ்சது தப்புன்னு பொறுமையா எடுத்து சொல்லுங்க. சோனா, காலுவ சமாளிக்கிறது நீ நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்றும் ஈஸியான காரியம் கிடையாது. இந்த ஜென்மத்துல காலுக்கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டு எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்கணுங்கிறது என்னோட தலைவிதி. அதை யாராலையும் மாத்த முடியாது. சரி சோனா, எனக்கு அழுது அழுது தொண்டை வறண்டு போச்சு, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு. கோரி தண்ணீர் கேட்ட உடனே சோனா குருவி தண்ணீர் எடுக்க கிச்சன் பக்கம் போச்சு. கோரி இவ்வளவு நேரமும் சோனா குருவி கிட்ட பேசிக்கிட்டே தானியங்கள் இருந்த சின்ன மூட்டையவே பார்த்துக்கிட்டு இருந்தது. சோனா குருவி தண்ணீர் எடுக்க வீட்டுக்குள்ள போனதும் அந்த மூட்டையை தூக்கிட்டு கோரிக்காக வேகமா வெளியே பறந்து போயிடுச்சு. கோரிக்காகத்துக்கு குடிக்கிறதுக்காக தண்ணீர் எடுத்துட்டு வந்த சோனா குருவி கோரிக்காவும் இப்படி தானியங்கள் இருந்த பைய தூக்கிட்டு போனதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. கோரியக்கா, உங்க மேல நம்பிக்கை வச்சுதான் உங்களை வீட்டுக்குள்ள விட்டேன். இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போறீங்களே, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். இப்படி சொன்ன சோனா குருவி வீட்டை விட்டு வெளியே பறந்து போச்சு. கோரிக்கா முன்னால பறந்து போக சோனா குருவி அதை விரட்டிக்கிட்டே பின்னால பறந்து போய்கிட்டு இருந்தது. இந்த சமயத்துல காலுக்காகவும் கோரிக்காவதை எதிர்பார்த்து வீட்டு கதவை திறந்து வச்சுக்கிட்டு வாசல்லையே உட்கார்ந்துருந்தது. கோரிக்காக பறந்து வந்து வீட்டுக்குள்ள போன உடனே காலுக்காகவும் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிச்சு. பாவம், கோரிக்காக பின்னாடியே பறந்து வந்த சோனா குருவி அவங்க வீட்டு வாசல்ல வந்து உட்காந்துது. கோரியக்கா, மரியாதையா கதவு திறந்துடுங்க. என்னுடைய தானியங்களை என்கிட்ட கொடுத்துருங்க. மழை காலத்துக்காக நான் சேமிச்சு வச்ச தானியங்களை இப்படி தூக்கிட்டு வரீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? இதை கேட்டுட்டு உள்ள உட்கார்ந்துருந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சோனா, எனக்கும் காலேஜுக்கும் மற்றவங்கள மாதிரி எல்லாம் மனசாட்சி கிடையாது, ஆனா வயிறு இருக்கு. இப்ப கதவை திறக்க போறீங்களா இல்லையா? சோனா, இந்த தானியங்களை நாங்க சாப்பிட்டு முடிக்க இன்னும் எப்படியும் 1 வாரம் ஆகும். அது வரைக்கும் நீ வெளியில உட்காந்து என்ன பண்ண போற? ஆமா ஆமா, அது வரைக்கும் நீ மழையில நனைஞ்சா உனக்கு காய்ச்சல் வந்துடும். அதனால சீக்கிரமா வீட்டுக்கு போயிடு. காகங்களே, என்னை ஏமாத்திட்டு தான் நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்படாதீங்க. அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்குற நீங்களும் ஒரு நாள் நிறைய கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு அழுதுகிட்டே அங்கிருந்து பறந்து போச்சு. அம்மா, இன்னைக்கு காலையில இருந்து நான் எதுவுமே சாப்பிடல. இப்ப எனக்கு பசிக்குது. இதுக்கப்புறம் நாம என்னமா பண்றது? பியூட்டி, இப்ப நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, புறா அங்கிள் வீட்டுக்கு போய் உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு புறா வீட்டுக்கு பறந்து போச்சு. புறா அண்ணா, சீக்கிரமா கதவை தரங்க, நான் தான் சோனா வந்திருக்கேன். சோனா, என்ன விஷயம்? ஏன் இப்படி அவசரமா வந்திருக்க? பியூட்டிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? பிறகு சோனா குருவி நடந்தது எல்லாத்தையும் புறா கிட்ட சொல்லிச்சு. சோனா, உனக்கு நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் அந்த காகங்கள் மேல இறக்கப்படாதன்னு. ஆனா நீ காதுலயே வாங்கறது இல்ல. இங்க பாரு சோனா, உனக்கு இன்னைக்கான உணவை நான் கொடுத்துருவேன். ஆனா மழைக்காலம் முடிகிற வரைக்கும் நீ உணவுக்கு என்ன பண்ணுவ? புறாண்ணா, நீங்க உங்களால கொடுக்க முடிஞ்ச தானியங்களை கொடுங்க. மீதி இருக்கிற நாட்களுக்கு நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். சோனா குருவி இப்படி சொல்ல புறா பிறகு தாக்கிட்ட அந்த தானியங்கள்ல இருந்து கொஞ்சம் தானியங்களை கொடுத்தது. இப்படி சோனா குருவி வாங்கிட்டு வந்த தானியங்களை பியூட்டி சாப்பிட ஆரம்பிச்சது. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. அந்த காட்டுல மறுநாளும் மழை விடவே இல்லை, பேஞ்சுக்கிட்டே இருந்தது. அம்மா, இப்படி பெய்யற மழையில நீங்க எங்க வெளியில கிளம்புறீங்க? பியூட்டி, மழை பெய்யுதோ இல்லையோ நாம சாப்பிட்டு தானே ஆகணும். நீ ஜாக்கிரதையா வீட்டுல இரு. அம்மா போய் உணவு எடுத்துக்கிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு உணவு தேடுறதுக்காக வெளியில பறந்து போச்சு. இப்படி போன சோனா குருவி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்தது. ஆனா அதுக்கு எங்கேயுமே உணவு கிடைக்கல.
அந்த சமயத்துல திடீர்னு காத்து வேகமா வீச ஆரம்பிச்சது. இதை எதிர்பார்க்காத சோனா குருவிய காத்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் இழுத்துக்கிட்டே போச்சு. இந்த காத்துல பறந்து போறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல நம்ம எங்கிருந்து உணவு தேட முடியும்? இப்படி யோசிச்சுக்கிட்டே பறந்த சோனா குருவிய திடீர்னு வேகமா வீசின காத்து ஒரு பக்கமா இழுத்துக்கிட்டு போச்சு. இப்படி காத்து போன பக்கமெல்லாம் போய்கிட்டு இருந்த சோனா குருவி திடீர்னு காத்து நின்னதால ஒரு வீட்டு வாசல்ல அந்த பூச்செடியில போய் விழுந்தது. அந்த வீடு ஒரு விவசாயியோட வீடு. விவசாயியோட மனைவி அபர்ணா சோனா குருவிய பார்த்துட்டாங்க. சோனா, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி வந்து விழுற? உனக்கு ஒன்னும் அடிப்படலையே. இல்ல அபர்ணாக்கா, இந்த மழை நேரத்துல சாப்பிட எனக்கும் என் குழந்தைக்கும் உணவில்லை. உணவு தேடுறதுக்காக தான் வெளியில வந்தேன். அப்போ வீசின பலமான காத்து என்னை இங்க இழுத்துட்டு வந்துருச்சு. பாவம், இந்த மழை காலம் வந்தா நீங்க உணவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இந்த காத்து ஒண்ணு வேறு எங்கேயும் இழுத்துட்டு போகாம என் வீட்டுக்கு கொண்டு வந்தது நல்ல விஷயம்தான். நீ வீட்டுக்குள்ள வா. இப்படி சொல்லி சோனாவை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போன அபர்ணாக்கா பிறகு சோனாவுக்கு ஒரு சின்ன மூட்டையை கொடுத்தாங்க. இந்த மூட்டையில தானியங்கள் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு போய் மழைக்காலம் பூரா நீயும் உன் குழந்தையும் நிம்மதியா வீட்டுல உட்கார்ந்தே சாப்பிடுங்க. அபர்ணாக்கா, நீங்க எனக்கு இருந்த ஒரு பெரிய கவலைய இப்ப இல்லாம பண்ணிட்டீங்க. எனக்கும் என் குழந்தைக்கும் உதவி பண்ணனீங்க. 100 வருஷம் வாழணும். இப்படி அபர்ணாக்காவுக்கு நன்றி சொன்ன சோனா குருவி பிறகு இந்த தானியங்கள் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தது. பியூட்டி, இந்த மூட்டை நிறைய தானியங்கள் இருக்கு. விவசாயியோட மனைவி அபர்ணாக்கா தான் இந்த தானியங்களை நமக்கு கொடுத்தாங்க. இனிமே இந்த மழை காலத்தை நினைச்சு நம்ம கவலைப்படவே தேவையில்லை. அப்படியே அம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இனிமே இந்த காலங்கள் வந்தா கதவை திறந்து விடாதீங்க. அவங்கள வாசலோட திருப்பி அனுப்பிடுங்க. இப்படி பேசிக்கிட்ட சோனா குருவியும் பியூட்டியும் பிறகு அந்த மூட்டையில இருந்து கொஞ்சம் தானியங்கள் எடுத்து சாப்பிட்டாங்க. உணவு சாப்பிட்டு முடிச்சதும் அப்படியே படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. மழை இன்னும் விட்ட பாடல. கோரி, கொஞ்சம் தானியங்களை எடுத்துக்கிட்டு வா. என்னது, தானியங்களை எடுத்துக்கிட்டு வரவா? நம்ம வீட்டுல என்ன தானியங்கள் விளையுதுன்னு நினைச்சீங்களா? சோனா குருவி கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த தானியங்கள் நேத்தோட சரியா போச்சு. அப்படியா? அப்ப இதுக்கப்புறம் நாம சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? யார் வீட்டு கதவை தட்டுறது? காலுஜி, நாம போய் கதவு தட்டினா யாரும் கதவை திறக்க மாட்டாங்க. சோனா குருவி ஒண்ணுதான் நமக்காக இறக்கப்படும். இதுக்கப்புறம் அதுவும் கதவை திறக்க போறது இல்ல. கோரி, இந்த தடவை உன் கூட நானும் வரேன். நாம 2 பேரும் போய் நம்ம வீட்டை வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவோம். அதை நம்பி சோனா குருவி கதவை கண்டிப்பா திறக்கும். இப்ப காலுக்காகவும் கோரிக்காகவும் சோனா குருவி வீட்டுக்கு பறந்து போனாங்க. இப்படி போனவங்க சோனா குருவி வீட்டு கதவை வேகமா தட்ட ஆரம்பிச்சாங்க. சோனா, சோனா, நான் தான் காலு அண்ணன் வந்திருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா கதவை தர. ஆனா வீட்டுக்குள்ள இருந்த சோனா குருவி கதவை திறக்கவே இல்லை. பிறகு அவங்க 2 பேரும் சோனா குருவி வீட்டு ஜன்னல் பக்கம் வந்தாங்க. சோனா, கொஞ்சம் சீக்கிரமா கதவை தர. உண்மையிலேயே இப்ப எங்க வீட்டை வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. நாங்க 2 பேரும் வீடு இல்லாம நிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யலன்னா இந்த மழையில நனைஞ்சு நாங்க 2 பேரும் செத்து போயிடுவோம். காலங்கள் பறவையா பிறந்த எல்லாருமே ஒரு நாள் சாகதான் போறாங்க. நீங்க 2 பேரும் வேற எங்கேயாவது போய் இடம் கேளுங்க. நாங்க கதவை திறக்க மாட்டோம். பியூட்டி இப்படி பதில் சொன்ன உடனே கோரிக்காகத்துக்கு பயங்கரமா கோபம் வந்தது. அந்த கோபத்தை வெளிக்காட்டினா சோனா குருவி கதவை திறக்காதுன்னு கோரிக்காகத்துக்கு நல்லா தெரியும். அதனால கோபத்தை அடக்கிக்கிட்டு மெதுவா இப்படி பேச ஆரம்பிச்சது. பியூட்டி செல்லாம், பெரியவங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க குறுக்க பேசக்கூடாது. சோனா, தயவு செய்து எங்களுக்காக கதவை திறந்து விடு. நாங்க பழைய மாதிரி இல்ல, இப்ப மாறிட்டோம். கோரி ஆண்டி, நாங்க கூட இப்ப பழைய மாதிரி இல்ல, நாங்களும் மாறிட்டோம். நீங்க எத்தனை தடவை கதவை திறக்க சொன்னாலும் நாங்க திறக்க போறது இல்ல. தயவு செய்து வேற வீடு பாருங்க. கோரி ஆனா இப்ப கோபத்தை தாங்கவும் முடியல, அடக்கவும் முடியல. என்ன பியூட்டி, உனக்கு வாய் ரொம்ப நீளுது. வீட்டுக்குள்ள இருக்கன்னு இவ்வளவு தைரியமா பேசுறியா? என்னைக்காவது வெளியே வருவல்ல, அப்ப வச்சுக்கிறேன் உனக்கு. கோரி அக்கா, உங்களை பத்தி இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கூட நீங்க தெரிஞ்சவே இல்லை. என்னை ஏமாத்துறதுக்காக தான் நடிக்கிறீங்க. இப்படியெல்லாம் நடிச்சு இதுக்கப்புறம் நீங்க என்னை ஏமாத்த முடியாது. காலேஜி, சோனா குருவியோட குடும்பமே ரொம்ப அலர்ட்டா இருக்கு. இப்ப நாம என்ன பண்றது? யார் வீட்டுக்கு போறது? யார் வீட்டுக்கும் போக முடியாது. நம்ம வீட்டுக்கு போய் பட்னியோட படுத்து தூங்க வேண்டியதுதான். மழை எப்ப விடுதோ அப்பதான் நமக்கு சாப்பாடு. இப்படி நினைச்ச காகங்கள் 2 பேரும் தங்களுடைய வீட்டுக்கு பறந்து போனாங்க. காகங்கள் தங்களுடைய வீட்டுக்கு போய் பார்த்தப்ப வீட்டு கதவை உள்பக்கமா யாரும் சாத்தி இருந்தாங்க.
காலேஜி நம்ம வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க. கதவு உள்பக்கம் தாள் போட்டிருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ள நுழையிற அளவுக்கு இந்த காட்டுக்குள்ள எந்த பறவைக்கு துணிச்சல் இருக்கு? வா, ஜன்னல் வழியா போய் பாப்போம். காகங்கள் ஜன்னல் வழியா போய் பார்த்தப்ப வீட்டுக்குள்ள 2 கழுகுகள் உட்கார்ந்துருந்தாங்க. கழுகக்கா, எங்க வீட்டுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க? என்ன காகங்களே, உங்க வீடு எங்க வீடுன்னு பிரிச்சு பேசுறீங்க? கதவை திறந்து விடுறோம், உள்ள வாங்க. நாம எல்லாம் ஒன்னா ஒத்துமையா ஒரே வீட்டுல இருப்போம். கழுகுக்கா, நீங்க பொய் சொல்றீங்க. நாங்க உள்ள வந்தா நீங்க எங்களை சாப்பிட்டுருவீங்க. தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்க தூக்கத்தை கெடுக்காம அந்த பக்கம் போங்க. இப்படி சொன்ன கழுகுகள் பிறகு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, மத்தவங்களுக்கு கெட்டது பண்றவங்க எல்லாருக்கும் இப்படியா நடக்கும்? காலேஜி, அதெல்லாம் எனக்கு தெரியல. சோனா குருவி கிட்ட இருந்து தானியங்களை திருடிட்டு வந்தோம். இப்ப நாம இருக்கிறதுக்கு இடம் கூட இல்லாம போயிடுச்சு. இப்படி பேசிக்கிட்டு காகங்கள் மழையில நனைஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டே உட்கார்ந்து இருந்தாங்க. சோனாக்குருவி அந்த காட்டுல ஆட்டோ ஓட்டுற வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது. அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு தன்னோட ஒரே பையன் குக்குவை நல்லா படிக்க வச்சது. அந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளுமே சோனாக்குருவியோட ஆட்டோல சவாரி செய்ய ரொம்பவும் ஆர்வமா இருந்தாங்க. ஆட்டோல பயணம் செய்யறதுக்கான வாடகையை ரொம்ப நியாயமாவும் குறைச்சலாக சோனாக்குருவி வாங்குறதா இதுக்கு காரணம். இதனால அந்த காட்டுல உள்ள நிறைய பறவைகள் காலையிலயும் சாயங்காலத்திலயும் சோனாக்குருவியோட ஆட்டோ எப்ப வரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சோனாக்குருவிக்கு ஆட்டோ வந்துச்சு. அந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளுக்குமே ரொம்ப உபயோகமா இருந்தப்ப அந்த காட்டுல உள்ள 2 பறவைகளுக்கு வந்து சோனாக்குருவி சம்பாதிக்கிறத பார்த்து வயிறெல்லாம் இருந்தது. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்ட், நீங்க நினைக்கிற மாதிரி அந்த 2 பறவைங்க காலுக்காகவும் கோரிக்காகவும் தான். காலேஜி, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க இன்னைக்குள்ள ஆட்டோ ஓட்ட கத்துக்கணும். நாளைக்கே ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கணும். அந்த சோனாக்குருவி பகல் பூரா ஆட்டோ ஓட்டி எவ்வளவு சம்பாதிக்குது தெரியுமா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த அது பையனை இப்ப பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துருச்சு. கோரி, ஆட்டோ ஓட்டுறதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. எனக்கு ஏற்கனவே ஆட்டோ ஓட்டவும் தெரியும். ஆனா நான் ஓட்டுறதுக்கு ஆட்டோ எங்க இருக்கு? அதுக்கு பதில சொல்லு. சொந்தமா ஆட்டோ வாங்கணும்னா எவ்வளவு பணம் செலவாகும் தெரியுமா? என்ன காலேஜி, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா? இன்னைக்கு ராத்திரியே சோனாவோட ஆட்டோவை திருடிட்டு வந்து வேற கலர் பெயிண்ட் அடிச்சிருவோம். கோரி, ஆட்டோவை தூக்குறது சோனா வீட்டுல போய் நம்ம தானியங்களை தூக்குறோமே அந்த மாதிரி கிடையாது. ஆட்டோவுக்குன்னு தனியா ஆர்சி புக்கு, நம்பர் பிளேட் எல்லாம் இருக்கு. வழியில எங்கேயாவது போலீஸ் நிப்பாட்டி செக் பண்றப்ப நாம மாட்டிக்கிட்டோம்னா ஆட்டோவை அப்புறம் ரோட்ல ஓட்ட முடியாது, ஜெயில தான் ஓட்டணும். காலேஜி, நீங்க எது வேணும்னாலும் பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு சாயங்காலத்துக்குள்ள ஆட்டோ வீட்டுக்கு வரணும். கோரி, என்கிட்டயோ 1 ரூபா கூட கிடையாது. பிறகு எப்படி ஆட்டோ வீட்டுக்கு வரும்? சாயங்காலம் நான் மட்டும்தான் வருவேன். சரி காலேஜி, வாங்க நம்ம ஆட்டோ ஏஜென்சிக்கு போவோம். அங்க நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு புது ஆட்டோ எடுத்துக்கிட்டு வருவோம். மீதி பணத்தை மாசம் மாசம் கட்டிக்கலாம். இப்படி நினைச்ச காலுவும் கோரியும் அவங்க கிட்ட இருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஆட்டோ ஏஜென்சிக்கு போய் ஒரு புது ஆட்டோவை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. ஆட்டோவை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு ஆட்டோவுக்கு பூஜை போட்டாங்க. காலேஜி, இந்த ஆட்டோவை நீங்க நல்ல முறையில ஆக்சிடென்ட் இல்லாம தினமும் ஓட்டணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஆட்டோவுல கண்டக்டர் வேலை பார்க்க போற நீ காசை கணக்கு பார்த்து சரியா வாங்கணும்னு நானும் அந்த ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க ஆட்டோ வாங்கின செய்தியை கேட்ட சோனாக்குருவியும் அங்க வந்தது. காலண்ணா, புது ஆட்டோ வாங்கினதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இவ்வளவு நாள் எந்த வேலையும் செய்யாம இருந்த நீங்க இப்ப ஆட்டோ வாங்கினதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். காலையில 8 மணிக்கெல்லாம் வந்துருங்க. நாம 2 பேரும் சேர்ந்தே ஆட்டோ ஓட்டுவோம். நல்லது சோனா, அப்படியே பண்ணுவோம். காலேஜி, நாம ஏன் 8 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும்? நாம காலையில 6 மணிக்கெல்லாம் போறோம், நிறைய சம்பாதிக்கிறோம். சரி கோரியாக்கா, அப்புறம் உங்க இஷ்டம். இப்படி சொன்ன சோனாக்குருவி பிறகு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலுக்காகவும் கோரிக்காகவும் காலையில 6 மணிக்கெல்லாம் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள வந்தாங்க. இப்படி வந்த இவங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஆட்டோவுல ஏறத்துக்கு தான் யாருமே வரல. மணி 8 போகும்போது சோனாக்குருவி தன்னோட ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அங்க வந்தது. சோனா, நாங்க காலையில 6 மணிக்கெல்லாம் வந்து காத்திருந்தோம். இது வரைக்கும் யாருமே வரல.
கோரி அக்கா, பறவைகள் 8 மணிக்கு மேலதான் வீட்டை விட்டு கிளம்புவாங்க. அதனாலதான் நான் உங்களையும் 8 மணி போல வர சொன்னேன். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பறவைங்க கொஞ்சம் கொஞ்சமா அங்க வர ஆரம்பிச்சாங்க. இப்படி வந்த பறவைங்கள கொஞ்சம் பேர் சோனா குருவியோட ஆட்டோலையும் கொஞ்சம் பேர் காலுக்காகத்தோட ஆட்டோலையும் உட்கார்ந்தாங்க. பிறகு 2 பேரும் தங்களோட ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு போனாங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க, ஆட்டோவை நிறுத்துங்க, நாங்க இங்கதான் இறங்கணும். இப்படி சொன்ன பறவைகள் 2 பேரும் அந்த இடத்துல இறங்குனாங்க. இந்தாங்க என்னோட 10 ரூபாய். இது என்னோடது. என்னது 2 பேரும் 10 ரூபாய் கொடுக்குறீங்க? நம்ம ஆட்டோல ஒரு ஆளுக்கு 20 ரூபாய். அதனால நீங்க 2 பேரும் இன்னும் 10 ரூபாய் எடுங்க. சோனா குருவி எப்பயுமே என்கிட்ட 10 ரூபாய் தான் வாங்கும். நீங்க ஏன் இவ்வளவு அதிகமா வாங்குறீங்க? சோனா குருவி வச்சிருக்கிறது ஆட்டோவே இல்ல, அது இத்து போன இரும்பு. எங்க ஆட்டோவை பாருங்க, எவ்வளவு புதுசா இருக்கு. இது புதுசா இருக்கிறதால சோனாவோட ஆட்டோ வர்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த ஆட்டோ வந்து சேர்ந்துடும். பிறகு காலுக்காகத்தோட ஆட்டோல வந்த பறவைகள் 2 பேரும் இன்னும் 10 ரூபாய கொடுத்துட்டு போனாங்க. நண்பரே, நாம இனிமே இந்த காலுக்காகத்தோட ஆட்டோல ஏறவே கூடாது. ஆமா ஆமா, நானும் அததான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சோனா குருவியோட ஆட்டோவுல நியாயமான வாடகை வாங்குது. இந்த ஆட்டோவுல அநியாயமா 2 மடங்கு வாங்குறாங்க. கோரி, இங்க பாரு, முதல் நாளே நமக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு. காலுஜி, என்னோட ஐடியா எப்படி வேலை செய்து பாத்தீங்களா? பிறகு காலுவும் கோரியும் படுத்து தூங்கினாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையிலேயே காட்டுக்குள்ள போய் காலுவும் கோரியும் பயணிகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு காலுக்காகத்தோட ஆட்டோல யாருமே ஏறல. எல்லாருமே இன்னைக்கு சோனா ஆட்டோல தான் பயணம் பண்ணாங்க. காலுஜி, இன்னைக்கு எல்லா பறவைகளுக்கும் என்ன வந்தது? ஒரு பறவை கூட நம்ம ஆட்டோல ஏறல. என்ன காரணம்? கோரி, நாம இந்த ஆட்டோ புது ஆட்டோன்னு சொல்லி 2 மடங்கு வாடகை வசூல் பண்றோம். அதனாலதான் எந்த பறவைகளுமே நம்ம ஆட்டோவுல ஏறல. எல்லாருமே சோனா குருவி ஆட்டோவுல போயிட்டாங்க. காலுஜி, எல்லா பறவைகளையும் நம்ம ஆட்டோல ஏற வைக்க இப்ப என்ன வழி? நாமளும் இனி சோனா குருவி மாதிரியே எல்லார்கிட்டயும் 10 ரூபாய் வாங்கினா நம்ம ஆட்டோலயும் கொஞ்சம் பேர் ஏறுவாங்க. காலுஜி, எனக்கு இந்த ஐடியாவில இஷ்டம் இல்ல. நம்ம வாடகையை குறைக்கவும் கூடாது, ஆனா எல்லா பறவைகளும் நம்ம ஆட்டோல வந்து ஏறணும். இதுக்கு என்ன வழின்னு யோசிங்க. அது எப்படி கோரி? சோனா 10 ரூபாய்க்கு எல்லாரையும் ஏத்தும் போது அதுல ஏறாம 20 ரூபாய் வாங்குற நம்ம கிட்ட எப்படி வருவாங்க? நீங்க சொல்றத நானும் ஒத்துக்கிறேன் காலுஜி. ஆனா சோனா ஆட்டோ ஓட்டலன்னா எல்லாரும் நம்ம ஆட்டோல ஏறிதானே ஆகணும். என்ன கோரி, நீ என்ன பேசுற? நம்ம ஆட்டோவுல எல்லாரும் ஏறுறதுக்காக சோனா ஆட்டோ ஓட்டுறத நிப்பாட்டிடுமா? அதுவா நிறுத்தாது காலுஜி, நாம தான் நிறுத்த வைக்கணும். எப்படி? இன்னைக்கு ராத்திரி சோனாவோட ஆட்டோ டயரை பஞ்சர் பண்ணிடுவோம். அப்புறம் பாப்போம், இன்னைக்கு நம்ம ஆட்டோல ஏறாத பறவைகள் எல்லாம் நாளைக்கு எந்த ஆட்டோல ஏறுதுன்னு. இப்படி பேசிக்கிட்ட காலுவும் கோரியும் அன்னைக்கு ராத்திரி சோனா வீட்டு வாசல்ல நின்று ஆட்டோவை பஞ்சர் பண்ணாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில 8 மணிக்கு எப்போதும் போல ஆட்டோவை எடுக்க வந்த சோனா குருவி டயர் பஞ்சர் ஆனதை பார்த்துட்டு ரொம்பவும் கவலைப்பட்டது. அடடா, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் சரி பண்ற பறவையை கூப்பிட்டு பஞ்சர் ஓட்டுறதுக்கு எப்படியும் சாயங்காலம் ஆயிடும். இன்னைக்கு நம்மளால ஆட்டோ ஓட்ட முடியாது. பரவாயில்ல, காலண்ணனும் ஆட்டோ ஓட்டுறதால ஆபீஸ்க்கு போறவங்களும் அவசரமா போறவங்களும் அந்த ஆட்டோல ஏறி போயிடுவாங்க. சோனா இங்க இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க, அங்க நிறைய பறவைங்க சோனாவோட ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மணி 8க்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் என்ன சோனாவை காணோம். எனக்கு வேற ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. ஆமா ஆமா, இன்னைக்கு நானும் சீக்கிரம் போகணும். இன்னைக்குன்னு பார்த்து சோனாவை இன்னும் காணோம். இப்படி பறவைங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இப்ப காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களோட ஆட்டோ எடுத்துக்கிட்டு அவங்க வந்தாங்க. இதோ காலுக்காக ஆட்டோ வந்துருச்சு. இதுல ஒருத்தருக்கு 20 ரூபாய் வாங்குவாங்க. இருந்தாலும் வேற வழி இல்ல. இப்படி பேசிக்கிட்டு எல்லா பறவைகளும் அவசர அவசரமா அந்த ஆட்டோல ஏறினாங்க. பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களோட ஆட்டோவை ரொம்ப சந்தோஷமா ஓட்டிக்கிட்டு போனாங்க. அன்னைக்கு முழுக்க இப்படி ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் இரவானது தங்களோட வீட்டுக்கு போனாங்க. காலுஜி, எவ்வளவு பணம் பாத்தீங்களா? இதே மாதிரி நமக்கு தினமும் பணம் வரணும்னா சோனாவை இனிமே ஆட்டோ ஓட்டவே விடக்கூடாது.
ஆமா கோரி, நீ சொல்றது சரிதான். சரிவா, நாம இப்பவே போய் சோனா குருவி ஆட்டோவை இன்னைக்கும் பஞ்சர் ஆக்கிட்டு வந்துருவோம். காலுஜி, எனக்கு இப்ப வேற ஒரு யோசனை வந்திருக்கு. பஞ்சர் ஆக்கிறதுக்கு பதிலா பெட்ரோலை திருடிட்டா சோனாவோட ஆட்டோவும் ஓட்ட முடியாது. இந்த பெட்ரோலை போட்டு நம்மளோட ஆட்டோவையும் ஓட்டிக்கலாம். எப்படி இந்த கோரியோட ஐடியா? பிறகு அந்த ராத்திரியில சோனா குருவி வீட்டுக்கு பறந்து போன இவங்க போன உடனே ஆட்டோல இருந்த பெட்ரோலை திருடினாங்க. மறுநாள் காலையில எல்லா பறவைகளும் சோனா குருவியோட ஆட்டோல ஏறி போக வேண்டிய இடங்களுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு வழியில சோனா குருவி ஆட்டோ நின்னு போயிடுச்சு. எல்லாம் இறங்கி வந்து இந்த ஆட்டோல ஏறுங்க. இதுக்கப்புறம் நீங்க அந்த ஆட்டோவை நம்புறதுல எந்த புண்ணியமும் இல்ல. பழைய ஆட்டோவில் ஏறினா இப்படிதான் அங்கங்க ரிப்பேர் ஆகி நின்னு போயிடும். இதோ இந்த புது ஆட்டோவில் வந்து ஏறுங்க. போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமா போய் சேருங்க. இப்ப நமக்கு வேற வழியே இல்ல. காலுக்காகத்தோட ஆட்டோல தான் 20 ரூபாய் கொடுத்து போயாகணும். பிறகு எல்லா பறவைகளும் காலுக்கு ஒரு ஆட்டோல ஏறி போக வேண்டிய இடத்துக்கு போனாங்க. நேத்து டயர் பஞ்சர் ஆகி இருந்தது. இன்னைக்கு இப்படி போற வழியில ஆட்டோ நின்னுடுச்சு. நம்ம ஆட்டோவுக்கு என்னதான் ஆச்சு? இப்படி யோசிச்சு சோனா குருவி பிறகு பெட்ரோல செக் பண்ணுச்சு. அடடா, பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. இதுதான் பிரச்சனை போல இருக்கு. இனிமே எப்பவும் பெட்ரோல் டேங்க ஃபில் பண்ணியே வச்சிருப்போம். காலுக்காகவும் கோரிக்காகவும் சாயங்காலம் தன்னோட வீட்டுக்கு போனாங்க. காலுஜி, இப்ப எல்லா பறவைகளுக்கும் வேற வழியே இல்ல. நம்ம ஆட்டோல ஏறி 20 ரூபாய் கொடுத்தே ஆகணும். சரிவா, சீக்கிரமா போய் சோனா குருவி ஆட்டோவில் இருந்து பெட்ரோலை திருடுவோம். அப்பதான் நாம நினைச்சது நடக்கும். ஆமா காலுஜி, ஒரே கல்லுல 2 மாங்காய். சோனாவோட ஆட்டோவும் ஓடாது, நம்ம ஆட்டோவுக்கு பெட்ரோலும் போட தேவையில்லை. இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு தினமும் ராத்திரி ஆன உடனே சோனா குருவி ஆட்டோல இருந்து பெட்ரோலை திருட ஆரம்பிச்சாங்க. பிறகு அந்த பெட்ரோலை வச்சு பகல் பூரா தன்னோட ஆட்டோவும் ஓட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் சோனா குருவி பறவைகளை ஏற்றிட்டு போனப்போ சோனா குருவியோட ஆட்டோ 12 தடவை பாதி வழியே பெட்ரோல் இல்லாம நிக்க ஆரம்பிச்சது. இதனால சோனா குருவி ஆட்டோல பயணம் பண்ற பறவைகள் எல்லாம் ரொம்ப எரிச்சலானாங்க. சோனா, நீ உன்னோட வருமானத்தை மட்டும் பார்க்காத. ஆட்டோவுக்கும் அப்பப்ப ஏதாவது செலவு பண்ணணும். அப்பதான் ஆட்டோ நிக்காம ஓடும். சோனா, உன்னோட இந்த பழைய ஆட்டோவால தொந்தரவு உனக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் தான். வர வர உன் ஆட்டோல ஏறினா போக வேண்டிய இடத்துக்கு நேரத்துக்கு போய் சேர முடியல. இந்த ஆட்டோவை முதல்ல நல்லா ரிப்பேர் பண்ணு, அதுக்கு அப்புறமா பயணிகளை ஏத்து. சோனா, நீ தினமும் 3 வேளை சாப்பிடுறல்ல, அதே மாதிரி ஆட்டோவையும் தினமும் கவனிக்கணும். அப்படி கவனிச்சாதான் ஆட்டோ நிக்காம ஓடும். இப்ப பார், உன்னால எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கன்னு. காலுஜி, சோனாவுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய நேரம் இது இல்ல. அங்க பாருங்க, எல்லா பறவைகளும் அவங்கவங்க போக வேண்டிய இடத்துக்கு நேரத்துக்கு போகணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாங்க சார், வாங்க மேம், எல்லாரும் வந்து நம்ம வண்டியில உட்காருங்க. நம்ம வண்டியில ஏறினீங்கன்னா போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமா போய் சேரலாம். பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களோட ஆட்டோல எல்லா பறவைகளையும் ஏற்றி அழைச்சிக்கிட்டு போனாங்க. பிறகு அடிக்கடி தன்னோட வண்டி இப்படி நடுவழியில நிக்கிறதால மூட் அவுட் ஆகி போன சோனா குருவி மெக்கானிக் ஜம்ஜம் கிட்ட தன்னோட ஆட்டோவை எடுத்துட்டு போச்சு. ஜம்ஜம் மெக்கானிக் சோனாவோட ஆட்டோவை நல்லா செக் பண்ணி பார்த்தது. சோனா, உன்னோட ஆட்டோல பெட்ரோல் எங்கேயும் லீக் ஆகல. ஆனா யாரோ தினமும் உன்னோட ஆட்டோல இருந்து பெட்ரோலை திருடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெட்ரோல் டியூப் எல்லாம் யாரோ தினமும் கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கு. அப்படியா? அப்ப என் வண்டி தினமும் நடுவழியில நிக்க இதான் காரணமா? ஆமா ஆமா, அதுதான் காரணம். நான் சொல்றபடி நீ செய். அந்த திருடர்கள் யாருன்னு இன்னைக்கு ராத்திரியே கண்டுபிடிச்சிடலாம். இப்படி சொன்ன ஜம்ஜம் பறவை சோனாவோட காதுல அதுக்கான வழிய சொல்லுச்சு. பிறகு வழக்கம் போல ஆட்டோ நிப்பாட்டுற இடத்துல நிப்பாட்டின சோனா குருவி தன்னுடைய வீட்டுக்குள்ள போய் தூங்கிடுச்சு. எப்பொழுதும் போல காலும் கோரியும் அன்னைக்கு பெட்ரோல் திருட சோனா குருவி வீட்டுக்கு போனாங்க. கோரி, சோனா குருவியோட பெட்ரோல் டேங்க்ல இன்னைக்கு பெட்ரோலே இல்ல, காலியா இருக்கு. ஆடாடா, இப்ப என்ன பண்றது? இப்படி சொன்ன கோரி ஆட்டோக்குள்ள இருந்த பெட்ரோல் கேன பார்த்தது. காலுஜி, பெட்ரோல் ஆட்டோக்குள்ள இருக்கு. சோனா வாங்கிட்டு வந்த பெட்ரோலை டேங்க்ல ஊத்தாம கேன்லயே வச்சிருக்கு. பிறகு அந்த பெட்ரோல் கேன் எடுத்துக்கிட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களுடைய வீட்டுக்கு போனாங்க. பிறகு அந்த கேன்ல இருந்த பெட்ரோலை ஆட்டோவுக்கு ஊத்துனாங்க.
இப்பெல்லாம் எல்லா பறவைகளும் வாடகை அதிகமா இருந்தாலும் போக வேண்டிய இடத்துக்கு நேரத்துக்கு போய் சேரலான்னு காலகோரி ஆட்டோல ஏற ஆரம்பிச்சாங்க. இப்ப திடீர்னு வழியில காலகோரியோட ஆட்டோ நின்னு போயிடுச்சு. கோரி, வாடகை அதிகமா போனாலும் பரவாயில்ல, போற இடத்துக்கு நேரத்துக்கு போய் சேரலாம்னு தான் உன் ஆட்டோல ஏறணும். ஆனா இப்ப உங்க ஆட்டோ பாதி வழியிலேயே நின்னு போயிடுச்சு. பறவைகள் இப்படி ஆளுக்கு ஆளு பேச கோரிக்காகத்துக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. காலுஜி, ஆட்டோவுக்கு பெட்ரோல் போட்டீங்களா இல்லையா? என்ன கோரி இப்படி கேக்குற? ராத்திரி சோனா வீட்டுல இருந்து கேன்ல பெட்ரோல் எடுத்துக்கிட்டு வந்தோம்ல, அந்த பெட்ரோலை அப்படியே நான் தான் என் கையால இந்த ஆட்டோவுல ஊத்துனேன். காலன்னா கோரி அக்கா, எல்லா ஆட்டோவுமே பெட்ரோல்ல தான் ஓடும், தண்ணியில ஓடாது. நீங்க ராத்திரி என்னோட வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த கேன்ல இருந்தது பெட்ரோல் இல்ல, தண்ணி. அதனாலதான் உங்க புது ஆட்டோ இப்ப வழியிலே நின்னு போயிடுச்சு. இதை கேட்ட காலுவும் கோரியும் எதுவுமே பேச முடியாம தலையை குனிஞ்சுக்கிட்டு நின்னாங்க. பிறகு சோனா குருவி நடந்தது எல்லாத்தையும் எல்லா பறவைகிட்டையும் சொல்லுச்சு. காலோ கோரி, நீங்க 2 பேரும் இவ்வளவு கேவலமா இருப்பீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்ல. பணம் சம்பாதிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் கூடவா பண்ணுவாங்க? என்னால நம்பவே முடியல. இதுக்கப்புறம் நான் ஏறினா சோனா குருவி ஆட்டோவுல தான் ஏறுவேன். அந்த ஆட்டோ இல்லன்னா நடந்து போனாலும் போவனே தவிர காலுகோரி ஆட்டோவுல ஏறவே மாட்டேன். இப்படி சொன்ன எல்லா பறவைகளும் பிறகு சோனா ஆட்டோல ஏறி போக வேண்டிய இடத்துக்கு போனாங்க. காலுக்காகவும் கோரிக்காகவும் தன்னோட ஆட்டோவை வச்சுக்கிட்டு தனியா நின்னாங்க. இப்ப மத்த பறவைங்க எல்லாம் அந்த ஆட்டோல ஏறதும் இல்ல, காலுகோரி கூட பேசுறதும் இல்ல.